ஓம் சாந்தி. अव्यक्त समिके 11 मई 2024। इस अंतिम जन्म में ब्राह्मण आत्माओं द्वारा भी सब हिसाब किताब यहाँ ही चुकतू होने हैं. இந்த இறுதி பிறவியிலே பிராமண ஆத்மாக்கள் மூலமாகவும் அனைத்து கணக்கு வழக்குகளும் இங்கேதான் முடிந்து போக வேண்டி இருக்கிறது. धर्मराज पुरी से बचने के लिए ब्राह्मण कहां न कहां निमित्त बन जाते हैं. தர்மராஜபுரிக்கு சென்று தண்டனைகளை அனுபவிக்காமல் தப்பிப்பதற்காக பிராமண ஆத்மாக்கள் எங்கேயாவது இங்கேயே அதற்கு ஒரு கருவியாகி விடுகிறார்கள். அதாவது நமக்கு கணக்கு வழக்குகளை கொடுப்பதற்கு அவர்கள் நிமித்தமாகி விடுகிறார்கள். तो घबरावो नहीं कि ये ब्राह्मण परिवार में क्या होता है. எனவே இந்த பிராமண பரிவாரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று பயப்படாதீர்கள். பிராமண பரிவாரத்தை பார்த்து, பிராமண ஆத்மாக்களை பார்த்து, என்ன பிராமண ஆத்மாக்கள், ஞானி ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள், ஈஸ்வரிய பரிவாரத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாபா சொல்வார், இங்க அந்த கணக்கு வழக்க அவர்கள் மூலமாக நாம சந்திக்கல அப்படின்னு சொன்னா அந்த கணக்கு வழக்கையும் தூக்கிக்கிட்டு ஆத்மா போக வேண்டி இருக்கும். அப்ப அது தர்மராஜபுரியில போய் அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும், தண்டனையா பெற வேண்டியிருக்கும். அதற்கு பதிலா ரொம்ப நல்லதா போச்சு, இங்கேயே நம்ம கணக்கு வழக்க அவங்க கிட்ட முடிச்சிருவோம். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்னு பாபா நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. ये भी हिसाब किताब चुकतू हो, तरक्की हो रही है, इसी खुशी में रहो. இதுவும் கூட, அதாவது அவர்கள்கிட்ட நமக்கு வரக்கூடிய சச்சரவுகள் கூட அதை எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு. இதுவும் கூட கணக்கு வழக்கு முடிந்து கழிந்து கொண்டிருக்கின்றது என்று பாருங்கள், அதே மகிழ்ச்சியிலே இருங்கள். இப்படியோ என்னுடைய கணக்கு வழக்கு என்னென்ன கடன் இருக்கோ அந்த கடன் எல்லாம் கழிந்து போய்கிறது அப்படின்னுட்டு நம்ம பார்க்கணும். அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்க சொல்றார். ஏனென்றால் கணக்கு வழக்கை தூக்கி கொண்டு போய் ஒரு லாபமும் நமக்கு இருக்க போகிறதே இல்லை. எப்படியானாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த கணக்கு வழக்க நானாகி ஆத்மா முடிச்சுதான் ஆகணும். ஒருவேளை இப்போ முடிக்கல அப்படின்னு சொன்னா பின்னாடி கஷ்டப்பட வேண்டி வரும். அதுக்கு பெட்டர் நாம இங்கேயே முடிச்சுட்டு போயிடுவோம். இதை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அதனால என்ன பிராமண பரிவாரத்துல இப்படி இருக்காங்க, இவ்வளோ ஞானி ஆத்மாவா இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, இவ்வளோ வருஷமா யோகி ஆத்மாவா இருக்கிறார், இப்படி இருக்கிறார், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கவோ பார்க்கவோ ஆச்சரியப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எந்தெந்த ஆத்மாக்கள் மூலமாக கணக்கு வழக்கு முடியணும்னு இருக்கோ அது அப்படிதான் அமையும். அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமா நாம முடிச்சுட்டு போயிடலாம். இதை தான் பாபா சொல்லி கொடுக்குறார். நன்றி பாபா. ஓம் சாந்தி.